ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நம்ம பிளான் வித் மீ 2022 தான் பார்க்க போறோம். ஸோ நியூ இயர்க்கு முன்னாடி என்ன மாதிரியான சில ஸ்டெப்ஸ்லாம் நான் வந்து எடுப்பேன் பிளான் பண்றதுல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிவ்யூ 2021 தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து போன வருஷத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம எவ்ரி மந்த் பிளான் பண்ணும்போது போன மாசத்தை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு புது வருஷத்தை பிளான் பண்ணும்போதும் போன வருஷத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் மெயின்லி என்ன வந்து கவர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மெமரிஸ், லைக் 2021 என்னெல்லாம் வந்து நடந்தது அப்படிங்கறத ஒரு சில மெமரிஸ் மாதிரி எழுதுவேன். அண்ட் ஆல்சோ ஜேர்னல் பண்ணுவேன் 2021 பத்தி. அண்ட் என்னெல்லாம் லெசன்ஸ் நான் கத்துக்கிட்டேன், ஃபன் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லைக் என்னோட ஃபேவரட்ஸ் ஆஃப் 2021 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபேவரட் மூவி, சீரீஸ், சாங்ஸ், கே டிராமாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரிக்காக எழுதி வச்சுப்பேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து மந்த்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல எல்லாம் பண்றது தான். இதே வந்து நீங்க இயர்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எது நல்லா போச்சு, எது நல்லா போகல, அண்ட் எது வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷத்துக்கு, அதாவது 2022. ஸோ நீங்க நினைக்கலாம் இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு, பட் இந்த 3மே வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க மந்த்லியில பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இயர்லியா நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுக்கும், நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்து உங்களோட கோல்ஸ் ஒரு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ், தாட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸா இருந்தாலும் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய ஜேர்னல் ப்ராம்ப்ட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், லைக் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்கு. கண்டிப்பா என்னோட ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கோல் செட்டிங் எல்லாமே. ஸோ எதெல்லாம் என்னால ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோட் புக் வந்து செட்டப் பண்ண போறேன். ஸோ 2022 நான் வாங்கியிருக்க நியூ நோட் புக் வந்து பாத்தீங்கன்னா பை ஃபேக்டர் நோட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ஜர்னல், பட் ஒரு பெரிய சைஸ் புல்லட் ஜர்னல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட கவர் பேஜ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அந்த நோட் புக் வந்து பாத்தீங்கன்னா நான் 2021 நீங்க அந்த பிளாக்ல பாத்திருப்பீங்க. சும்மா நான் அதை ட்ரை பண்ணேன். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐ தாட் அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒரு நல்ல கவர் டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு நோட் புக் வந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட்ஸ் ஆஃப் த இயர் வந்து எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசன் வந்துட்டு எனக்கு அதனால ஒர்க் ஆச்சு லைக் 2021. இது ஒரு வேர்ட்ஸ் விஷன் போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தாட் அதை வந்து இந்த இயர்க்கு ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மைல்ஸ்டோன் மார்க், இதுல வந்து நம்ம ஒரு மைல்ஸ்டோன் வந்து ஆக்சுவலி ரீச் பண்ணிட்டோம் 25K, விச் ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து வந்து கம்யூனிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ், அதுக்கப்புறம் பிராண்ட் டீல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்த மாதிரி லைக் நான் விஷுவலைஸ் பண்ண மாதிரி, நான் பிளான் பண்ண மாதிரி தான் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்வேன். அண்ட் ஆல்சோ நான் என்னோட இங்கிலீஷ் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு வந்து நான் ரொம்ப வந்து யோசிச்சேன், லைக் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. லைக் நிறைய தாட் ப்ராசஸ் அதில் போச்சு. பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வின் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், லைக் இவ்வளோ மணி வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணோம் இந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக எப்படி நம்ம விஷன் போர்டில் எல்லாமே வைப்போம், ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சேன். ஒரு பிக் இன்டென்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆக்சுவலி அது வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. இப்படிதான் நான் நினைச்சேன் எவ்வளவு பவர்ஃபுல் இந்த விஷுவலைசேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இதே மாதிரி நான் இப்ப என்னோட புது நோட் புக்லயும் ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு ட்ரை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு நான் சென்டர்ல எழுதிட்டு அண்ட் மற்ற வேர்ட்ஸ், மற்ற கோல்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்றது அதெல்லாம் வந்துட்டு அதை சுத்தி வந்து அங்கங்க எழுத போறேன். ஸோ வேர்ட் ஆஃப் த இயர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த வருஷம் என்னோட வேர்ட் ஆஃப் த இயர் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ். ஸோ 2021 என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே நடந்துச்சு. ஸோ நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு, நிறைய திங்ஸ் வந்துட்டு ஹேப்பனிங்ல இருந்துட்டே இருந்ததுனால என்னால மற்ற திங்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ ஐ தாட் இந்த வேர்ட் வந்து 2022க்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 2022ல நான் வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும், அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வேர்ட் ஆஃப் த இயர் வந்து பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தீம் வச்சுக்க பிடிக்கும், ஒரு வேர்ட் வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா உங்களோட வேர்ட் என்ன அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட் ஆஃப் த இயர் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த இயர் அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து அடுத்து நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மீ விசஸ் ஃபியூச்சர் மீ ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து நான் ஐ திங்க் மிட் இயர்க்கு பிறகு நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன் 2021. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லைக் விஷுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரியும் லைக் எப்படி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கரண்ட் மீ ஃபியூச்சர் மீ ஆக்டிவிட்டினா ஒன்றும் கிடையாது, இது ஃபன்னாவும் இருக்கும், அட் சேம் டைம் நல்ல ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டி. ஸோ இது நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து கரண்ட் மீ, இன்னொரு சைடு வந்து ஃபியூச்சர் மீ. ஸோ கரண்ட் மீல நீங்க இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க உங்களோட செல்ஃப் அப்படிங்கறத நீங்க வந்து வரையலாம், இல்ல டூடில் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் எழுதலாம். அடுத்தது ஃபியூச்சர் மீ செக்ஷன்ல நீங்க வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர்ல
நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே இப்போ நான் கரண்டா என்னோட லைஃப் இப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறது நீங்க ஃபியூச்சர் மீ செக்ஷன்ல போடலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க ஹானஸ்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்லி ஹானஸ்டா இருங்க உங்களோட கரண்ட் மீ செக்ஷன்ல. ஸோ தட் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் நோக்கி நீங்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி அண்ட் கிளியர்னஸ் கிடைக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி கோல்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆக்டிவிட்டி முடிச்சிட்ட பிறகு உங்களோட ஃபியூச்சர் மீ செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீங்க அப்படியே உங்களோட கோல் செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷன் போர்ட் மேக் பண்றதுக்கும் அதை வச்சு அதை ரிலேட்டடா விஷன் போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல உங்க லைஃப்ல அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவிட்டிக்கு பிறகு நீங்க விஷன் போர்ட் அண்ட் கோல் செட்டிங்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷன் போர்ட். விஷன் போர்ட் வந்து இந்த வாட்டி அந்த மெட்டல் கிரிட் சார்ட் ஆஃப் விஷன் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண போறது கிடையாது, லைக் கரண்டா இப்போ. ஸோ அதை நான் அப்புறமா பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் விஷன் போர்ட் வந்து மேக் பண்ண போறேன் என்னோட லேப்டாப் வால்பேப்பரை வந்து வைக்கிறதுக்காக. ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுத்துலயுமே எப்படி விஷன் போர்ட் மேக் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பாருங்க. அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டருக்கு வால்பேப்பர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்வேன். ரொம்பவே ஈஸியா நீங்க பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு அது உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு அண்ட் அதை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2022 விஷன் போர்ட். இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோல் செட்டிங் தான். ஸோ 2022க்கு நான் கோல் செட் பண்ண போறேன். ஸோ கோல் செட்டிங்க்கு நான் ஃபாலோ பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 10 லைஃப். ஸோ லெவல் 10 லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹால் எல்ட்ராட் அவரோட தி மிரக்கிள் மார்னிங் புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா லெவல்ஸ்லயுமே வந்துட்டு லெவல் 10 இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்மளோட லைஃப்ல. லைக் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லயும் நல்லா இருக்கணும், ஃபினான்ஸ்லயும் ஃபுல்லா இருக்கணும், அண்ட் கெரியர்லயும் நம்ம லெவல் 10ல இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் ஆக்சுவலா நம்ம அந்த மாதிரி இருக்கலாம். லைக் ஒரு லெவலுக்கும் ஒரு கோல் ஆர் எனி குட்டி குட்டி கோல்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ என்னோட லெவல் 10 லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கெரியர், finance, physical environment, fun and recreation, spirituality, self-care, giving and contribution. ஸோ இந்த 10 தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து ஆக்சுவலி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஏரியாலுமே குட்டி குட்டி மினி கோல்ஸ் நான் வந்து செட் பண்ணி அது எல்லாமே சேர்த்து ஒரு 22 கோல்ஸ் மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லைக் 22 கோல்ஸ் ஃபார் 2022 மாதிரி சொல்லிட்டு ஸோ ரைமிங்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு பிக் கோல்ஸ் வைக்கிறது, லைக் ஒரு 3 பிக் கோல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் இயர்க்கு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் வேகா இருந்துச்சு. ரேதர் தான் நம்ம குட்டி குட்டி மினி டைனி கோல்ஸ் வச்சுட்டு அது வந்து நம்ம ஈஸியா வந்துட்டு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லயும் குட்டி குட்டி மினி கோல்ஸ் வச்சுக்க போறேன். ஸோ தட் அது ஒரு டோட்டலி ஒரு 22 கோல்ஸ் இருக்கும். ஈஸியா அதை ப்ரோக்ரஸ் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அட் சேம் டைம் நம்ம எல்லா லெவல்ஸ் ஆஃப் லைஃப்லயுமே வந்துட்டு ஃபோக்கஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், லைக் ஒரு பேலன்ஸ்டாவும் இருக்கும். ஸோ லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லெவல் 10 லைஃப் அந்த என்னென்ன கேட்டகரிஸ் நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேங்கிறத எழுதிக்கிட்டேன். அண்ட் ரைட்ல வந்துட்டு என்னோட 22 கோல்ஸும் ஒரே பேஜ்ல இருக்கிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜ்ல நான் ஒரு லெவல்ஸ்லயும் லைக் அந்த லெவல்ல எனக்கு என்னென்ன குட்டி குட்டி கோல்ஸ் இருக்குன்னு லெஃப்ட்ல எழுதிட்டு ரைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான பிளான்ஸ், லைக் என்னெல்லாம் பண்ணா அந்த கோல்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறத எழுதிக்க போறேன். ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி இல்ல ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு என்னோட ப்ராசஸ் ஆஃப் கோல் செட்டிங் 2022 அப்படின்னு சொல்லலாம். மறக்காம உங்களோட கோல்ஸ் என்ன 2022 அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால எல்லா கோல்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ண முடியாது. பட் ஃபியூ ஆஃப் த கோல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கொரியன் வந்துட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ உங்களுக்கே தெரியும் K-drama வந்து பார்த்து எனக்கு கொரியன் லாங்குவேஜ் வந்து கத்துக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கு. பட் அதோட எழுதுறது அதெல்லாம் வேணாம், அது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சு ஆகணும். ஆல்ரெடி ஒரு சில வேர்ட்ஸ் தெரியும், K-dramasலாம் பார்த்து நமக்கு தெரியறதுதான். பட் கொஞ்சம் அந்த நல்ல கன்வர்ஸ் பண்ற மாதிரி தெரியணும். லைக் அப்படியே நம்ம நார்மலா எப்படி தமிழ் பேசுறோமோ அந்த மாதிரி சரளமா பேசுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த கோல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்ல வந்துட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் சொன்ன அந்த பேலன்ஸ் வந்துட்டு மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் தான். ஸோ ஹெல்த் வந்து கொஞ்சம் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் 2021 ஒரு லாஸ்ட் 6 months அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ தாட் கொஞ்சம் நல்ல கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஸ்லீப், நல்ல டயட், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம கொஞ்சம் வந்து ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்னோட சைட் ஹசல் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தமிழ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 2022 எண்ட்குள்ள வரணும் அப்படின்ட்டு நான் வந்து விருப்பப்படுறேன். பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட இங்கிலீஷ் சேனல் வந்துட்டு நல்லாவே வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதை நல்லா வந்து க்ரோ பண்ணணும். தட்ஸ் இட். இதுதான் வந்து என்னோட யூடியூப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் சம் ஆஃப் த கோல்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ லெட் மீ நோ உங்களோட கோல்ஸ் என்ன 2022 அப்படிங்கிறது மறக்காம
கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லிஸ்ட் வந்துட்டு நான் மேக் பண்ணிக்க போறேன். ஸோ முக்கியமான 2 லிஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீடிங் லிஸ்ட் அண்ட் லேர்னிங் லிஸ்ட். ஸோ ரீடிங் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் புக்ஸ் வந்து நான் படிக்கணும் 2022க்குள்ள அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 12 புக்ஸ் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நான் ஒரு மாசத்துக்கு ஒரு புக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான். பட் எது வந்து எந்த மந்த்துக்கு அப்படின்னு நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளோல போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து லேர்னிங் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுவேன். ஸோ ரீடிங் லிஸ்ட்ல இந்த 12 புக்ஸ்ல சப்போஸ் 1 மந்த் நான் வந்துட்டு லைக் ஒரு பாதி மாசத்துல நான் ஒரு புக்கை முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மோர் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் புக்ஸ் வச்சிருப்பேன். அதுல இருந்து ஏதாவது புக் எடுத்து நான் வந்து பிக் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி லேர்னிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் நான் என்ன எழுத போறேன்னா லைக் நான் அந்த லேர்ன் பண்ண வேண்டிய கோர்ஸ் ஆர் ஸ்கில் வந்துட்டு எந்த வெப்சைட் ஆர் சோர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைக் கோர்செராவா, யுடமியா, ஸ்கில் ஷேரா அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு மந்த்லி பிளான் வித் மீல அது ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் ஒரு மாசத்துக்கு நான் ஒரு கோர்ஸ் வந்துட்டு முடிக்கணும்னு நினைப்பேன். அதை வந்து பிக் பண்ணி சூஸ் பண்ணி எழுதிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் லெட்டர் டு மை செல்ஃப் எழுத போறேன். லைக் எனக்கு நானே லெட்டர் எழுது. அது வந்து அலிஷியா சோசா பிளானர்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் லெட்டர் எழுத போறேன். இது வந்து கண்டிப்பா சூப்பர் ஃபன்னா இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு 1 இயர் கழிச்சோ இல்ல 2 இயர்ஸ் ஆர் எப்போ நம்ம வந்து செட் பண்றோமோ அது கழிச்சு நம்ம அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நைஸ் ஆக்டிவிட்டி. கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்து உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதி பத்திரமான இடம் அட் சேம் டைம் நீங்க மறக்காத இடத்துல அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் நியூ இயர் அப்ப நீங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 2 திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பிளானர்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணோம். லைக் இந்த வாட்டி நான் மல்டிபிள் பிளானர்ஸ் யூஸ் பண்ண போறேன் 2021ல பண்ற மாதிரியே. ஸோ அதை வந்து செட்டப் பண்ணோம். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னோட கேலண்டர் அண்ட் டெஸ்க் கேலண்டர் வந்து செட் பண்றது. அவ்வளவுதான். அதோட நான் 2022க்கு ரெடி. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட நியூ இயர்க்கு வந்துட்டு பிளான் பண்றேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு சமயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். டாடா. And it goes a little something like